லுங்கி எப்படி ஓரம் அடிக்கிறது, ஓரம் தைக்கிறதுன்னு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த லுங்கி ஓரம் இருக்குங்களா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மடித்து விட்டுடணும். மடித்து விட்டுட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுடணும். அந்த தையல் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து லுங்கி வந்து ஓரம் அடிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே ஈவனாகவே இருக்கணும். அந்த சைடு ஓரத்துலேயே வந்து நம்ம போடணும். அப்புறம் வந்து லுங்கி வந்து நம்ம கொஞ்சம் அது ஃபஸ்ட்டு புதுசுன்றதுனால அது கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம வந்து அது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டுகிட்டே இருந்தோம்னா அது கரெக்டாக நம்மளுக்கு வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி மடித்து விட்டுட்டே இருக்கணும். இதோ பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரே ஈவனாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம மடித்து விட்டு தைக்க ஆரம்பிக்கணும். ஒரே ஈவனாக இருக்க மாதிரியே நம்ம மடித்து விட்டுக்கிட்டே நம்ம வந்து அப்படியே அதை மடிச்சுட்டே நம்ம தைக்க ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா புதுசுன்றதுனால கரெக்டாக நிற்காது. அதனால் நம்ம அது கொஞ்சம் மடித்து விட்டுக்கிட்டே தைக்கணும். ஸ்டார்டிங் வரைக்கும் நம்ம எப்படி தைச்சோன்னா அதே மாதிரி எண்டு வரைக்கும் நம்ம தைச்சி முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எண்டு வரைக்கும் தைச்சிட்டு ஒரு கெட்டி தையல் ஒன்று போட்டுக்கணும். கெட்டி தையல் போட்டுட்டு இப்போ தைச்சதுக்கப்புறம் இப்போது அந்த நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் இல்லைங்களா, அது வந்து இந்த சைடு மடித்து விட்டுட்டு திருப்பி ஒரு கெட்டு தையல் போட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் ஒரே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். கெட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துட்டோன்னா முடிஞ்சது. லுங்கி வந்து ஓரம் தைக்கிறது இதுதான், ஈஸி தான். ஏன்னா வந்து புதுசுன்றதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அது நம்மளுக்கு துணி வந்து கிளாத்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அது நம்ம அப்பப்போ அதை சரி பண்ணிகிட்டே நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு இது வந்து நான் சொல்கிற ஒரு ஐடியா. ஸோ ஓகேங்களா, பாய். ஓப்பன் பண்ணு.